என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் பேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வித்தவரே தயாபரரே உமக்கு நன்றி, தாழ்வினிலே நினைத்தவரே தயாபரரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. வாழ வைத்துக் கொண்டிருப்பது அவருடைய சுத்த கிருபை. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலையில எங்களோடு கூட இடைப்படும்படிக்காக நாங்கள் விடமாய் மன்றாடுகிறோம். அப்பா, இந்த மெசேஜ் வேலையில தகப்பனே அடியனை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை இந்த மன்னாவே ஆண்டவரே இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படிக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, என்று சுவைத்து கொண்டோ என்னுடைய சொந்த வார்த்தைகளும் நான் பேசாதவனும் தகப்பனே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளை இந்த ஜனத்துக்கு எந்த வார்த்தையில் நீங்க பேச சித்தம் கொண்டிருக்கிறோ அந்த வார்த்தையை கொடுக்கும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, துவக்கம் முதல் முடிவு புரிந்து உங்களுடைய பிரசனம் தங்கி ஆளுகை செய்யட்டும். சகல துதிகர மகிமையாவும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல நேற்று காத்திருந்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஒரு தலைப்பை கொடுத்தார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நான் என்ன பேச வேண்டும்? லாஸ்ட் மந்த் நாம் பேசின வார்த்தை உங்களுக்கு யாராவது நினைவு கொண்டு இருக்கீங்களா? உங்கள் நிலையில் இருக்கிறதா? விசுவாசத்தில் உறுதியா இருங்கள் என்று போன மாதத்தின் 3ஆம் வாரத்தில் நாம் பேசினோம். இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை ஒத்தாசை தரும் தேவன். ஒத்தாசை தரும் தேவன். ஒத்தாசைனா உதவி, உதவி செய்யும் தேவன். உதவி செய்யும் தேவன் நம்மோடு இருக்க நாம் ஏன் நம்முடைய கவலையை நினைத்து நாம் பெரிய கஷ்டம் போல நினைத்து கொண்டு இந்த பாரமான உலகில ஓட முடியவில்லை, என்னால் நடக்க முடியவில்லை, நான் விழுந்து விடுவனும் ஏன் நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்க? நம்மை ஆற்றி தேற்ற நம்முடைய தேவன் இருக்க நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆசீர்வாதங்கள் வேணா அவங்களுக்கு தாமதமாக வரும், ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்று காணுவீர்கள். உங்களுக்குள்ள காணப்படுகிற விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் அது யாவற்றையும் ஆண்டவர் சம்பூர்ணமாய் உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் உங்களுக்கு ஒரு நிச்சயம் வேணும். உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் வறட்சியை நீக்குவார். உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் வராது. உங்களை எந்த தீங்கும் பற்றி கொள்ளாது. சென்ற 2020 உங்களை பாதுகாத்த தேவன் இன்றும் கூட நம்மோடு கூட இருக்கிறார். உதவி ஒத்தாசை தருவதற்கு அவர் மாத்திரமே நமக்கு போதுமுள்ளவராக இருக்கின்றார். நாம் பல சூழ்நிலையில மனுஷர்கள் நம்பிதான் போயிட்டு உதவிகளை கேட்கிறோம், ஆனால் ஆண்டவரை நம்புவது கிடையவே கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுது, சங்கீதம் 57:3, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தனது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். தாவீது ராஜாவுடைய இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவரை சுற்றிலுமாக எதிரியுடைய படைகள் அவரை எப்பொழுது விழுகலாமோ, அவர் எப்பொழுது புறம்பே தள்ளலாமோ, அவரை எப்படி மேற்கொள்ளலாமோ என்று வகை தேடியே சுற்றி கொண்டிருந்தாங்க. இத்தனை சூழ்நிலையிலும் மத்தியிலும் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்ததுனால தாவீதை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். உன்னை நான் இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாக ஏற்படுத்தும் என்று சொன்ன தேவன் அதை ஏற்படுத்தி முடித்தார். இந்த இடத்துல சொல்றாரு, அதான் தாவீது, என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என்னை நிந்திக்கிற மனுஷர் அநேக பேரா இருக்கிறாங்க. என்னை எடுத்து ஒதுக்குகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
என்ன கண்டா பிடிக்காதுன்னு சொல்றாங்க இந்த உலகத்துல அநேக பேர் இருக்கிறாங்க. இதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை அனுப்பினவர் என்னை ரட்சிப்பார், என்னை ஏற்படுத்தினவர், என்னை கிரியேட் பண்ணவர், என்னை இந்த உலகத்தில் அனுப்புவர் என்னோடு கொண்டிருக்கிறார், அவர் என்னை ரட்சிப்பார் என்று தாவீது சொல்றார். தேவன் நமது இயேசு கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, நமக்கு கிருபைகளை கொடுப்பார். அவர் நமக்கு சத்திய வசனத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை அவர் நிச்சயமாகவே உயர்த்த கூடும். பரலோகத்திலிருந்து அவர் ஒத்தாசை அனுப்பி உன்னை ரட்சிப்பார். ஆகவே நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் வரிசையில் தாவீதை போல ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வைத்து விட வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க இதை முதற்கொண்டு இந்த முதல் காரியமாக எண்ணிக்கொண்டு நீங்கள் செய்யும் பொழுதுதான், நாம ஃபுல்லா சரண்டர் பண்ணும்போது தான், ஆண்டவரத்தில் ஒப்புவிக்கும் பொழுதுதான் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும். உள்ளத்துல விசுவாசம் இல்லாம வாயில மட்டும் ஒரு விசுவாசத்தோடு நாம கேட்டுக்கொண்டு இருந்தா நாம கேட்கிற காரியங்கள் நடக்கவே நடக்காது. ஒத்தாசை எங்கிருந்து வருங்க? பரலோகத்திலிருந்து வரும். ஒத்தாசை அனுப்புற தேவன் பரலோகத்துல வீற்றிருக்கிறார். அவரிடத்துல நீங்க கேட்டால் அவர் கொடுப்பார். அவர் சொல்றாரு, என்னிடத்தில் கேட்கிறவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, என்னிடத்தில் கேட்கிறவனுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்றாரு. அதாவது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்காக நான் கொடுப்பேன் என்று கேட்டிருக்க சொல்றார் ஆண்டவர். நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவர் தேடல. நீங்க ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனைகள் சூழ்கிறது, நமக்குள்ள போராட்டங்கள் ஏற்படுகிறது. நம்மை பிசாசானவன் எப்படி நெருக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கான். சவுலும் கூட இந்த இடத்துல இந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்பினான். சவுல் எப்படியாவது அந்த தாவீதை அழித்து விட வேண்டும். தேவ சித்தமானால் வேற மாதிரி இருந்தது. தாவீதை தான் அபிஷேகம் பண்ணிட்டாரு, நீ தான் ராஜான்னு சொல்லிட்டாரு. அப்படி கூட மனுஷ பலத்தால இந்த சவுல் என்ன பண்றான்? தாவீதோடு கூட போராடுறான். போராடி போனால மேற்கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக ஆண்டவர் செய்த காரியம் நிறைவேறும். அவருடைய திட்டம் மாத்திரமே அந்த நேரத்துல வாய்த்தது. கடைசியில சவுல் செத்து போனான். தாவீது இஸ்ரவேல் அனைத்திற்கும் அரசனாக மாறினான். தாவீதின் முடிவு பரியந்தம் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்து அவனை மாத்திரமல்ல அவன் சந்ததியும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றும் நீங்கள் விசுவாசித்தால் உங்களை மாத்திரமல்ல உங்கள் சந்ததியும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு காரியம் நடைபெறுகிறது. இந்த விசுவாசத்துல முன்னேறி செல்லாதபடிக்கு தடைகள் வருகிறது. நமக்கும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு தடைகள் வரும். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்குள் பிரவேசிக்க முடியாம ஒரு தடை வருது. எரிகோ பெரிய மதில் வந்து இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நிற்குது. இவங்களால எங்கேயும் ஓட முடியல, எந்த இடத்தையும் போய் சேரவும் முடியல, அந்த ஊருக்குள்ள நுழையவும் முடியல. ஏன்னா அதில் மதில்கள் ரொம்ப உயரமா இருக்குது. அதை மனுஷ பலத்தால நிச்சயமாக இடிக்கவே முடியாது. ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவர் கிரியை செய்தாதான் அந்த எரிகோவின் மதில்கள் என்ன ஆகும்? நிர்மூலமாகும். நமக்கு முன்னாடி இருக்கிற எத்தனை எரிகோக்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால், அவர் நம்மை பலப்படுத்தினால் அந்த எரிகோ மதில் இடிந்து விழும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருக்கட்டும், எவ்வளவு ஹைட்டா இருக்கட்டும், அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆண்டவரை தேடினால், நீங்க அவரிடத்துல கேட்டால் எரிகோ மதில் இடிந்து விழும். அந்த வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. நல்லா பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக வழியே இல்லை. அந்த கானானுக்கு போக வழி இல்லை. வழியெல்லாம் என்ன ஆயிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆயிருக்கு பாருங்க. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. யாராலும் வெளியே போகவும் இல்லை, யாராலும் வெளியே வரவும் இல்லை. ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கவலை. இதுக்கு முன்னாடி வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் வழிநடத்தி வரும்பொழுது இந்த ஜனங்களுக்கு பசி ஏற்படுகிறது. அவர்கள் கில்காலில பாளையம் இருக்கிறாங்க. அந்த பாளையம் இருக்கிற பொழுது இவர்களுக்கு மறுபடியும் பசி ஏற்படுது. அந்த நேரத்துல பஸ்காவை புசிக்கிறாங்க. மேற்கொண்டு என்ன நடக்குது? அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பஸ்காவை புசித்த பின்பு நீங்க மேற்கொண்டு நடக்கலாம்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவர் கில்காலில் இருக்கும்போது மன்னா பொழுது வந்து நின்று போனது. மன்னா வந்து பொழியல. வானத்தில் பொழிந்து கொண்டிருந்த மன்னா நின்று போனது. இவர்களுக்குள்ள முறுமுறுப்பு. இந்த முகமா தான் எரிகோ இருக்குது. ஐயோ, எந்த முகம் போனாலுமே தடையா இருக்குது, நாங்க எப்படி மேற்கொண்டு போவோம்னு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல நூனின் குமாரனாக யோசுவா மோசையின் ஸ்தானத்துல ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சாரு. இந்த ஜனங்களை நீ தான் கானானை கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு. ஆனா யோசுவா வந்து பார்த்த காரியமே வேற. எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவருக்கு என்னை நல்லா பாருங்க. இந்த ஜனங்க பார்த்தது ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு தேவதூதனை பார்க்கல. ஆனால் யோசுவா பார்த்ததோ தேவதூதனை
நீங்க பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதை விட்டுட்டு உலக பிரகாரமாக நீங்க பார்த்து கொண்டிருந்தால் உனக்கு எந்த காரியமும் நடக்காது. மேற்கொண்டு வாசிக்கலாம். அவர் கையில் என்ன இருந்ததா? ஒளிவன பட்டயம் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், இவருக்கு ஒரு டவுட், இவர் யாரு? நீர் எங்களை சேர்ந்தவரோ இல்ல எதிராளியை சேர்ந்தவரோ, என்னுடைய சத்ருவோ, நீர் யார் என்று அவர் கேட்கிறார். வாசிக்கலாம். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்போது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். ஆண்டவர் பாருங்க, ஒரு தடை வரும்பொழுது தூதனை அனுப்பிட்டாரு. எந்த மாதிரி தூதன் வரா பாருங்க. தூதன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறான். அதாவது உங்க எதிராளிகள் உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பாதுகாப்ப நான் தூதர்களை உனக்காக அனுப்புவேன். ஆண்டவர் தூதனை அனுப்பினாரு. இந்த ஜனங்கள்லாம் வேற காரியத்தை பார்த்தாங்க. ஆனா யோசுவாவோ தன் கண்களை ஏறெடுத்து எதை பார்த்தார்? தேவ தூதனை பார்த்தார். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவுக்கு வந்தது. நாம பிரச்சனை மத்தியில் இருக்கும் பொழுது நிச்சயமா சொல்றேன், ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்க வேண்டும். அந்த இடத்துல நீங்க யோசுவாவா மாற வேண்டும். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கக்கூடாது, யோசுவாவா நீங்க மாற வேண்டும். யோசுவாவுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அதனால தான் அவன் கண்களில ஆண்டவருக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தாரு. யோசுவா மாத்திரம் அந்த தேவதூதனை பார்க்கிறாரு. பார்த்தவுடன் இவர் யார் என்று தெரிந்தவுடன் முகங்குப்புற விழுந்து அந்த தேவதூதனை பணிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது வரும்போதும் எங்கு சென்றாலும் சரி ஆண்டவர் தன்னுடைய தேவதூதர்களை அவர்களுக்கு முன்பாக அனுப்பினார். இந்த ஒரு எரியோ மதில் இந்த இடத்துல பெருசா இருக்குது. இந்த இடத்துல சொல்றாரு, யோசுவா தன் கண்களை பார்த்து என்ன பண்றாங்க? தேவதூதரை பார்த்தா. யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவோட பேசுகிறார். என்ன பேசுறாரு? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்படைப்பேன். யோசுவாவுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் முடிவு பறிந்து உன்னை நடத்துவேன்னு சொன்னார். மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன் ஆண்டவர் சொன்னாரு. யோசுவா இடத்துல பேசுறாரு, இந்த எரிகோவை கண்டு நீ பயப்பட வேண்டாம், இந்த எரிகோவின் மதில்களை கண்டு நீ அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நான் உன் எதிரிய உன் கையில ஒப்பு கொடுப்பேன். உனக்கு நான் ஜெயித்து கொடுப்பேன். நான் ஒத்தாசை அனுப்ப நான் உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. யோசுவா விசுவாசித்தான். யோசுவா தேவதூதனை பார்த்தான். ஆண்டவர் நோக்கி பார்த்ததுனால உதவி ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வந்தது. மேற்கொண்டு நாம் வாசிக்கும் பொழுது பட்டணத்தை பிடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று வாசிக்கலாம். அந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும்னா சில காரியங்கள்லாம் ஆண்டவர் சொன்னாரு. அந்த காரியத்தை எல்லாம் செய்யும் பொழுதுதான் நாம என்ன பண்ண முடியும்? கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். இந்த எரிகோவுக்குள்ள போக முடியும். அந்த மதில்களை இடிந்து விடும்படிக்கா செய்யும். இதற்கான சில காரியங்கள் சொல்ல எடுத்து வாசிக்கலாம். 6:3. பட்டணத்தை சூழ்ந்து முதல் காரியம், பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வர வேண்டும். இப்படி ஒரு நாள் இல்ல 6 நாள் சுற்றி வருமா. முதல் காரியம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பட்டணத்தை சுற்றி வர வேண்டும். 6 நாட்கள் நீங்க சுற்றி வர வேண்டும். இரண்டாவது காரியமாக 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புள்ள எக்காலத்தை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7 ஆசாரியர்களை அவங்க ஏற்படுத்தி அந்த 7 கொம்புள்ள அந்த பெட்டிக்கு முன்பாக அவர்களை எக்காலத்தை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். அடுத்த காரியமாக 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர வேண்டும். முதல்ல 6 முறை சுற்றணும். 7ஆம் நாளில பட்டணத்தை 7 முறை சுற்றி வர வேண்டும். பின்பு ஆசாரியர் எக்காலத்தை ஊத வேண்டும். இதற்கு பேர் தான் எக்காலம் ஊதப்படணும். எக்காலம் ஊதப்படும் போது 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். தேவனுடைய சத்தம் கேட்க உடனே என்ன பண்ணணும்? ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்ட உடனே எக்காலத்தின் சத்தம் கேட்கும் பொழுது அப்பொழுது அந்த பட்டணத்தின் அலங்கம் எரிகோ மதில் என்னாகுமா? இடிந்து விடும். உங்களை போராடி கொண்டிருக்கிற, உங்களை பிடித்து கொண்டிருக்கிற பிசாசு அந்த நேரத்துல இடிந்து விழுவான். அவன் நிர்மூலமாக்கப்படுவான். அவன் மறுபடியும் எழுந்திருக்க மாட்டான். நீங்க யோசுவா போல மாற வேண்டும். யோசுவா இந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தத்துக்காக காத்து கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் கண்ணுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பினார். அந்த தூதன் யோசுவாவுக்கு முன்பதாக வெளிப்படுத்தினால இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தாக. முதலாவதாக இந்த பட்டணத்தை
6 முறை தினமும் சுற்றி வந்தாங்க. 7 ஆசாரியர்கள் பெட்டியின் முன்பாக ஒரு கொம்புகளை எக்காலத்தை பிடித்துக் கொண்டு சென்றாங்க. 7ஆம் நாள்ல பட்டணத்தை ஒரு முறை மறுபடியும் சுற்றி வராங்க. பின்பு ஆசாரியன் எக்காலத்தை ஊத வேண்டும். எக்கால சத்தம் தொழிக்கும் ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆர்ப்பரிக்கும் பொழுதுதான் எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாங்க. சில நேரத்துல கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, கவலைகள் வரும்போது ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அந்த காரியத்தை நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்க உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுதுதான் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற எந்த வல்லமையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த நாளில உங்களை விட்டு அகற்றப்பட்டு போகும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். இந்த காரியம் ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய தேவதூதரின் மூலமாக ஆண்டவர் சொல்றாரு. இந்த காரியம் அப்படியே நடக்கிறது. இது எப்படி நடக்குது பாருங்க. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவா 6:20, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆர்வத்தோட முழுகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆண்டவர் சொன்னபடி எக்கால சத்தம் தொனித்தது. அவர் சொன்ன காரியத்தை எல்லாம் அப்படியே அந்த ஜனங்க செய்தாங்க. எக்கால சத்தம் தொனிக்கும் போது எல்லாரும் ஆர்ப்பரித்தாங்க. ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்னாச்சுங்க? எரிகோ மதில பிளந்து போட்டது, அது முறிந்து விழுந்தது. உங்களுக்கு முன்னாக எத்தனை மனுஷனை சத்துரு எழுப்பி அனுப்புவான். உங்களால வந்து மேற்கொண்டு நடக்க முடியவில்லையே, எனக்கு பாதையே தெரியவில்லை, எல்லாமே இருட்டா இருக்கு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த தூதனை பார்த்தால், நீ என்னை நோக்கி பார்த்தால் நான் உனக்கு வழிகளை உண்டு பண்ணுவேன். நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நான் உனக்கு போதுமானவராக இருந்து அதிலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றேன். நீ என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது என்னாச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்த போது எரிகோவின் அலங்கம் இடிந்து விடுகிறது. சோ நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் புஸ்தகம் 121 நாம் படிச்சோம். அதுல 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம் நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, தாவீது சொல்லிட்டாரு போய், எனக்கு ஒத்தாசை வரும் கண்களுக்கு நேராக என் கண்ணை நான் ஏறெடுத்து பார்த்தேன். எங்கிருந்து வருமா ஹெல்ப்? ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். தாவீது புரிந்து கொண்டாரு, யோசுவா புரிந்து கொண்டாரு, மோசே புரிந்து கொண்டாரு. அவருக்கு கஷ்டம் வரும்பொழுது, தடைகள் வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. நோக்கி பார்த்தவங்கெல்லாம் பிழைத்தாங்க. அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்களும் கூட உங்களுக்கு சந்தித்து கொண்டிருக்கிற எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு துயரமா இருந்தாலும் சரி, இது என்னால முடியாது, இது நடக்கவே நடக்காது நீங்க நினைத்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் நீங்க தியானித்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது எரிகோவின் மதில்கள் இடிக்கப்படும். உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தின் நேராக என் கண்களை ஏறெடுப்பார். உன் கண்களை ஏறெடுத்து பார், பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பார். உனக்கு உதவி செய்ய அவர் மாத்திரமே உண்டு. உன்னை எல்லாரும் கைவிட்டு இருக்கலாங்க, எல்லாரும் உதவி தள்ளிட்டு இருக்கலாம், சொந்த பந்தங்கள்லாம் கைவிட்டு இருக்கலாம், சொந்த பந்தங்களும் நிறைய சண்டைகள் வரலாம், நீங்க அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம், உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை இருந்து பல பேர் உங்களை சபித்து பேசிருக்கலாம், சாபம் விட்டுட்டு போயிருக்கலாம், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எந்த சாபத்தையும் எந்த பாவத்தையும் மாற்ற என்னால் கூடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினாரு. அவருடைய ரத்தம் நம்மை கழுவிட்டு நம்மை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கின்றார். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும். உங்கள் கண்களை திறந்து ஆண்டவருக்கு நேராக நீங்க பார்க்கணும். தானியேல் என்ன பண்ணாங்க? பலகணிகளை திறந்து முட்டி போட்டு முழங்கால் படிட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி என்ன பண்ணுவாரு? அவர் கண்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துகிறார். ஆண்டவருக்கு நேராக உயர்த்தும் பொழுதுதான் அந்த ராஜாவால தானியேலை ஒண்ணும் பண்ண முடியல. சிங்கங்களில் புட்டி போட்டாங்க. என்னாச்சு? சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டினார். அந்த நெருப்பு தழலை கொண்டு போய் போட்டாங்க. அக்னி முட்டி கூட அவருக்கு சேதப்படவில்லை. ஆண்டவர் அற்புதமாய் தானியேலை காப்பாற்றினார். எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது. உங்களுக்கு நீ போராடி கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனையும் உங்களை வச்சு நிச்சயமாக ஆண்டவர் அகற்றி போடுவார். இரண்டாவது காரியமாக ஆசா ராஜாவை பற்றி பார்க்கிறோம். ஆசா ராஜா யார் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஆசா ராஜா சாலமோனுக்கு அப்புறம் வந்த 3வது ராஜா. ஆசா ராஜா சாலமோனுக்கு அப்புறம் வந்த 3வது ராஜா. இவனை பற்றி நாம் எங்கு தெரிந்து கொள்ளலாம் என்றால் 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதுல 1 நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆசா ராஜாவை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த இடத்துல அந்நிய தேவர்களின் கோயில்கள் நிறைய இருந்தது. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருந்தது. விக்கிரக சிலைகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தது. விக்கிரங்களுக்கு ஆராதனை செய்து வந்தாங்க. இந்த ஜனங்க அவ்வளவு மோசமான ஒரு ஜனங்களா இருந்தாங்க. ஆனா இந்த
இந்த ஆசா ராஜாவை ஆண்டவர் எழுப்புறாரு. அவர் என்ன பண்றாரு பாருங்க. 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசா என்ன பண்ணாரு பாருங்க. என்ன பண்ணாரு? அவர் ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையானது செய்து. தாவீது கூட என்ன சொல்றாரு? இவன் எனக்கு பிரியமானவன், நான் நினைக்கிறபடியெல்லாம் இவன் செய்வான் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் வந்து சாட்சி கொடுத்தாரு. யோபு குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? உத்தமனும் சன்மார்கனும் இவனை போல உலகில் வேற யாருமே இல்லை என்று சொல்லிட்டாரு. இந்த இடத்துல பாருங்க, ஆசாவை குறித்து பேசுறாரு. கர்த்தரின் பார்வைக்கு இவன் நன்மையானதை செய்தான். அங்க இருக்கிற என்ன காரியத்தை செய்தான் பாருங்க, படிக்கலாம். அந்நிய தேவர்களின் வழிபீடங்களை அவன் உடைத்தான், மேடைகளை எல்லாவற்றையும் அடைத்தான், சிலைகளை எல்லாம் உடைத்தான், விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான். கர்த்தரை மாத்திரமே தேட வேண்டும், அந்நிய தேவர்களுக்கு அங்க காரியம் இல்ல. இந்த தேசத்துல அந்நிய தேவர்களை யாரும் வழிபடக்கூடாது, எல்லாத்தையும் வந்து அகற்றி போட்டான், எல்லாத்தையும் சுட்டரித்து போட்டான் இந்த ஆசா ராஜா. மேற்கொண்டு வசனம் சொல்லுகிறது, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்த விக்கிரகங்களை அவன் அகற்றினான். யூதாவுடைய பட்டணத்தில் இருந்த அனைத்து விக்கிரக கோயில்களையும் அவன் என்ன பண்ணான்? நிர்மூலமாக்கி போட்டான். அப்ப யோசிச்சு பாருங்க, அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராகியம் இருந்திருக்கும். அவன் நினைக்கிறான், நான் கூப்பிடுவான், ஆண்டவனுக்கு உதவி செய்வான். இந்த காரியத்தெல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்னோட கூட இருந்தா, ஆண்டவர் நான் செய்கிற காரியத்தை பார்த்து இது நன்மை என்று நினைக்கிறா, நிச்சயமாகவே நான் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வேன். யூதாவோட பட்டணத்தில் எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? விக்கிரகங்கள் எல்லாத்தையும் அவன் சித்தரித்து போட்டான், அகற்றினான். அந்த ஆட்சியின் நாட்களிலே தேசம் எப்படி இருந்ததா? அமெரிக்கையா இருந்தது. தேசம் வந்து அமெரிக்கையா இருந்தது. அந்த இடத்துல சண்டைகள் இல்ல. ஆசாவுக்கு விரோதமாக அந்த வருஷத்துல பாருங்க, எந்த ஒரு எதிரிகளும் ஏற்படவும் இல்லையா. வேதத்துல அடுத்த வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு விரோதமான யுத்தங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய சன்னதியில் நின்று அந்த இடத்துல அசுத்தமா இருக்கிறது எல்லாத்தையும் அகற்றின பொழுது ஆண்டவர் ஆசாவை பார்த்து சொல்றாரு, இவனை போல ஒருவனும் இல்லை, இவனுடைய கண்களில கிருபை பெற்றவன். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவனுக்கு விரோதமான யுத்தமே இல்லை. அந்த வருஷம் முழுக்க யுத்தம் இல்லை. யூதாவின் அரணான பட்டணங்களை எல்லாம் அவன் கட்டினான். என்ன பண்றான்? யூதாவில அரணான பட்டணங்கள் ஃபுல்லா ஃபென்சிங் போட்டு அவன் அரணான பட்டணங்களை கட்டுறான். இப்படிப்பட்ட காரியங்களை ஆசா ராஜா செய்து வந்தான். ஆனால் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 2 நாளாகவும் 14:8 பார்க்கும் பொழுது ஆசாவுக்கு விரோதமாக சிலர் எழுப்பிட்டாங்க. அப்போதுதான் யுத்தம் வருது. யார் எழுப்புறாங்கன்னு பார்க்கும் பொழுது முதலாவது ஆசாவின் படைபலத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற எவ்வளவு பேர் இருந்தாங்க ஆசா கிட்ட? ஆசாஸ் ஆர்மி 3 லட்சம் பேர் என்றாங்க. 3 லட்சம் பேர் பரிசையும் ஈட்டியும் பிடித்த ஒரு பலவான்கள் 3 லட்சம் பேர் வைத்துக் கொண்டிருந்தார். பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற வில் வீரர்கள் 2,80,000 பேர் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சேனையை ஆசா வைத்துக் கொண்டிருந்தால் எல்லாமே அவர் இருந்த எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, பராக்கிரமசாலிகள். இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளை ஆண்டவர் இந்த ஆசாவுக்கு கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, 3 லட்சம் ஈட்டியை பிடிக்கிற வீரர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே பலவான்கள். பென்யமீன்கள் கேடகம் பிடித்து வில்லை ஏற்றுவர்கள் 2,80,000 பேர். ஸோ டோட்டலா பார்க்கும்போது எப்படி ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆசாவோட ஆர்மியில, ஆசாவோட படையில 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆசாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய எத்தியோப்பியன் வந்து படையெடுத்து வரும். ஆனால் இவனை காட்டிலும் அந்த ராஜா இடத்துல படைபலம் அதிகமா இருக்கிறது. 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர், இவங்கிட்ட இருக்க 5 லட்சம் தான். ஆனா பாருங்க எதிரி எப்படி வரான்? ஃபுல்லா ஆயுதத்தோட வரான். 10 லட்சம் பேர் கிளம்பி வராங்க இவருக்கு விரோதமாக. படிக்கலாம். 300 ரதங்கள் புறப்பட்டு வந்து அந்த ஏசா மட்டும் அவங்க வராங்க, அந்த தேசம் மட்டும் அவங்க வராங்க, ஆசாவுக்கு விரோதமா அவங்க போர் செய்ய வராங்க. இந்த இடத்துல ஆசாவுக்கு என்னாச்சு? ஒரு சின்ன ஒரு நடுக்கம் உண்டாகுது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான ஒரு மனுஷன் தான். ஆனாலும் எதிரிகளுடைய படை வந்து பார்த்தா பலத்த ஒரு படையா இருக்கிறது.
அவர்கள்ட்ட 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, என்கிட்ட 5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த எதிரியை நான் எப்படி வீழ்த்த முடியும் என்று ஆசாவின் உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு நடுக்கம் உண்டாகுது. இந்த நேரத்துல ஆசா செய்கிற காரியத்தை நீங்க உற்று நோக்கி பார்க்க வேண்டும். ஆசா என்ன பண்றாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று பிரேயர் பண்றாரு, ஜெபிக்கிறார். எடுத்து வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரம் 2 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். என்ன பண்றாருங்க, தேவனுடைய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். உதவி ஒத்தாசை யாரிடத்தில் வரும், கர்த்தரிடத்தில் வரும். அதனால தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஆசா அபயமிட்டான். கர்த்தாவே, பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். நான் பலன் இல்லாதவனாக இருக்கிறேன், ஆனால் என்னை நீங்க பலப்படுத்துவீங்க. என்னை சுற்றிலுமாக எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சரி, நீங்க என்னோடு கூட இருந்தா எங்களை ஜெயம் பெற செய்வீங்க என்று இந்த ஆசை ஆண்டவரத்துல கேட்கிற. உங்களுக்கு உதவி செய்வது ரொம்ப லேசான காரியம், ஒரு சின்ன காரியம் தான் உங்களுக்கு ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை கூட நீங்க துணை நில்லுங்க. மனுஷனோட துணை கேட்கல, ஆண்டவரத்தை கேட்கிற ராசா. தேவனாகிய கர்த்தாவே, எங்களோடு கூட நீங்க நில்லுங்க, நீங்க எங்களோடு கூட வழக்காடுங்க, நீங்க எங்களோடு கூட எதிரில் இடத்துல யுத்தம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்க வர வேண்டும். நாங்கள் உம்மை சார்ந்து நிற்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். மனுஷனுக்கு எதிராக தேவ பிள்ளைகளே நீங்க வெட்கப்படுத்தாதீங்க ஆண்டவரே. நீங்க நிச்சயமாக எங்க தலைகளை உயர பண்ணணும். இந்த எதிரியின் கூட்டம் முறியடிக்கப்படணும். எனக்கு நீங்க ஜெயித்து கொடுக்கணும்ட்டு யார்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரத்துல கேட்கிறாரு. எங்க இருந்து ஒத்தாசை வரும், பரலோகத்தில் உதவி செய்ய ஆண்டவர் போதுமானவர். ஆசாவை ஒரு வல்லமையான ஜெபம் கேட்கிறார், ரொம்ப வல்லமையா ஜெபிக்கிறார். என்ன சொல்றாரு, பலனுள்ளவனாகியும் பலனற்றவனாகியும் உதவி செய்வது ரொம்ப லேசான காரியம் தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு லேசான காரியத்தை இந்த மகன் சொல்லிட்டான், கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், இவர் கேட்ட காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக என்ன பண்றாரு, முறிய அடித்தார். ஜபம் செய்தான், ஜபம் கேட்கப்படுது. உடனே ஒத்தாசை எங்கிருந்து வருது, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வந்து ஜபத்துக்கு பதில் கிடைத்தது. யூதாவுக்கு முன்பாக வந்த அந்த எதிரிகளை ஆண்டவர் முறிய அடிக்கிறாருங்க. எதிரி ஓடி போனான், எத்தியோப்பியர் ஓடிய போயிட்டான். அந்த இடத்துல நிக்க முடியல. சத்ருவானவன் தரிசிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுகலாமோ என்று பகை தேடி திரியும் பொழுது, நீங்க ஆண்டவரை விசுவாசித்தால் ஆண்டவர் உனக்காக ஒரு தூதனை அனுப்புவார். உன் பிரச்சனைகளை மாற்ற அவராலே கூடும். நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் போராட்டம் பிரச்சனை அவருக்கு முன்பாக லேசான காரியமாக இருக்கின்றது. நீ அவரை நம்பினால், அவரை விசுவாசித்தால், அவர்களை நீ நிலைத்திருந்தால் உன்னால சகலத்தையும் நீ சுதந்திரித்துக் கொள்வாய். நீ கேட்கிற காரியத்தை அவர் நிச்சயமாக உனக்கு வாய்க்க செய்வார். ஆசா செய்த நல்ல காரியங்கள்லாம் கொஞ்சம் பாருங்க. விக்கிர தொகுப்புகளை, விக்கிர மேடைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், அகற்றி போட்டுட்டான். ஆண்டோட சமூகத்துல பரிசுத்தமா தான் இருக்கணும், அசுத்தமா இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி நிர்மூலமாக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜபத்துக்கு பதிலை உடனே தராரு. எதிரி வந்தா முறிந்து ஓடி போனான். ஆண்டவர் சிதறடித்தார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது எப்படி நடக்கும், நீங்க விசுவாசிக்கணும். ஆசாவை போல நற்காரியங்களை செய்யணும், விசுவாசத்துல தரித்திருக்கணும், ஜபத்துல நிலையாய் இருக்கணும். அநேக நேரம் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். நீங்க மணிக்கணக்கில் முழங்கால் படித்து ஆண்டவர் சன்னதியில் நிற்கும். இப்படி எல்லாம் நீங்க செய்யும் பொழுதுதான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வமல்ல தேவனிடத்தில் இருந்தவனுக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் உன்னையும் கூட நிச்சயமாக பயன்படுத்துவார். உனக்கு விரோதமாக காணப்படும் எல்லா ஆயுதமும் ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கும் எல்லா வல்லமையும் ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாக தகர்த்தெறிவார். நீ விசுவாசமா இருந்தால், நீ நன்மையானதை செய்தால், நீ பாவத்துக்கு விலகி இருந்தால், நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து நான் உனக்கு அனுப்புவேன். சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் எடுத்தோம் வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல சொல்றாரு, தேவன் தான் எனக்கு அடைக்கலம், எனக்கு பலனை கொடுக்கிறதும் யாரு,
தேவன் தான். இது நல்லா தெரிஞ்சவர் தான் தாவீது. அதனால்தான் வந்து கோலியாத்தை முறியடிக்கக்கூடிய பலத்தை அந்த சின்ன வாலிப பிராயத்திலே ஆண்டவர் வந்து தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. அவர் சொல்றாரு, எனக்கு தேவனே அடைக்கலும் பெலனும், நான் ஆபத்தை சந்திக்கும் பொழுது அவரே எனக்கு துணை செய்கிறவருமா இருக்கின்றார். எங்க கேட்கிறாரு? யாரை நாமத்தை மையப்படுத்துறாரு? ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துறாரு. அவருக்கு நல்லா தெரியும் உதவி ஒத்தாசை எங்கிருந்து வரும், பரலோகத்திலிருந்து வரும். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை கொரோனா வந்தாலும் சரி, ஆனா தாவீது சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும், எந்த ஒரு பூமி அதிர்ச்சி வந்தாலும் சரி, எந்த ஒரு பயங்கரமான காரியங்கள் நிகழ்ந்தாலும் சரி, அதன் ஜனங்கள் பொங்கி அதன் பெருக்கில பர்வதங்கள் அதிர்ந்தாலும் சரி, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். எப்படி இருந்து பாருங்க, விசுவாசமான வார்த்தை பாருங்க. எது நேர்ந்தாலும் சரி, என்ன சொல்றார் தாவீது, எதை கண்டு நான் பயப்பட மாட்டேன், அஞ்சவும் மாட்டேன். என்னோடு கூட இருக்கிற தேவன் இதை எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவராய் இருக்கின்றார். உதவி ஒத்தாசை அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கின்றார். நீங்க இந்த ஒரு விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவரே ஒத்தாசை அனுப்ப போதுமானவராய் இருக்கின்றார். நீங்க ஜெபிக்க போறீங்க. இந்த நாள் முதல் கொண்டு நீங்க ஒரு பிரதிஷ்டை எடுத்துக்கொள்ளணும். இந்த அசிரியா திருச்சபையில நிச்சயமாக நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்க ஒரு ஜெப வீரர்களாக, வீராங்கனையாக மாற வேண்டும். எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வறட்சியெல்லாம் நீங்க வேண்டும். அப்படி என்று நீங்க விசுவாசத்தோட நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரத்துல ஒப்படைக்கணும். டெய்லி ஒரு 5 மணிக்காவது நீங்க எழுந்து ஆண்டவர் சமூகத்துல நிற்கணும். அப்படி நின்னீங்கன்னா தான் உங்களை சுண்டு கொண்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து, போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இதெல்லாம் செய்யாம எனக்கு ஜெபிச்சால் மாத்திரமே, ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சால் மாத்திரமே என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறிடும் என்று நினைத்தால் நாம ஏமாற்றப்பட்டு போவோம். தாவீதை போல விசுவாசம் உங்களுக்குள்ள தேவை. அந்த விசுவாசம் தேவன் உங்கள் இருதயத்தில் இருந்தா நீங்க எதை குறித்தும் பயப்படவே மாட்டேன். பூமி நிலை மாறினாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாயா? உன்னை அவரை நோக்கி நீ அபயமிடுகிறாயா? உன் கூக்குரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் உன்னுடைய சத்தத்தை கேட்டு உனக்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை அவர் கொடுப்பார். உதவி ஒத்தாசை பரலோகத்திலிருந்து அவர் அனுப்புவார். தேவதூதர்களை அனுப்புவார். அவருடைய வார்த்தைகளை உனக்கு அனுப்புவார். நீ விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒரு காலம் ஒரு பொழுதும் தரிசிக்கவே முடியாது. அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை பெரிய காரியங்கள் உங்க மத்தியிலே செய்வேன். ஆண்டவருடைய காரியங்களுடைய கிரியைகள்லாம் வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்க ஒரு ஜெப வீரனாக வர வேண்டும். உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருக்கிற பாவத்தை எல்லாம் நீங்க விட்டுவிட வேண்டும். நீங்க பரிசுத்தமா மாற வேண்டும். ஆண்டவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த 3வது காரியத்தை நாம் எடுத்து பார்க்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 நாளாகமம் 32:8. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எசேக்கியா ராஜாவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா கூட ஒரு வல்லமையா வந்து ஆட்சி செய்த ஒரு மனுஷன் தான். ஆனால் இவனும் கூட என்ன பண்றாரு, ஆசா ராஜாவை போல விக்கிரம தோக்கு, இந்த கோபுரங்கள் இது எல்லாத்தையும் வந்து அகற்றி போடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, வல்லமை உள்ள மனுஷனா, ஆண்டோடைய ஊழியக்காரனா, ஒரு வல்லமையுள்ள ராஜாவா தான் இந்த எசேக்கியா ராஜா காணப்பட்டார். என்ன ஆகுது, இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப் என்ற ஒரு ராஜா எழுந்து வரும். பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப், அவன் அசீரியாவுக்கு ராஜா, அவன் எழுந்து வரான். என்ன ஆகுது, விரோதமா யுத்தம் செய்ய தேசத்தை பிடிக்க அவன் வருகிறான். அந்த எருசலேம் பட்டணத்தை முழுதுமாக நான் பிடித்து விட வேண்டும் என்று இந்த எசேக்கியா ராஜாவை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டு வரான். அவனோடு இருக்குது. அப்பதான் சொல்றாரு எசேக்கியா ராஜா, இந்த ஜனங்களை தேற்றுகிறார். தன்னுடைய ஜனங்களை என்ன பண்றாரு, ஒரு ராஜாவா தேற்றுகிறார். ஏன்னா அவரோடு இருக்கிற ராஜா வந்து பெரியவர், அவருக்கு தெரியும். அவர் ஜெபித்தா நிச்சயமா காரியங்களை வாய்க்க செய்வார். இந்த எதிரிகள் எல்லாம் முறிந்து ஓடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால வந்து என்ன பண்றாரு எசேக்கியா ராஜா, ஜனங்களை தேற்றுகிறார். நீங்க பயப்பட வேண்டாம், எதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம்.
இந்த மாம்சத்தை குறித்தெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஆவிக்குரியவர்களாக இருந்தா, ஆவியானவன் நம்ம உள்ளத்தில் இருந்தா இந்த மாம்சம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல பாருங்க, இந்த இசைக்கியா ராஜா பேசுகிறாரு, நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்ம கூட இருக்கிற யாரு? கர்த்தர் இருக்கிறாரு. இந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை. இசைக்கியா சொல்றாரு, எதை குறித்து பயப்பட வேண்டாம், அந்த சன்னிதிப்பை குறித்து நீ பயப்பட வேண்டாம், உங்களோடு கூட நம்மோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். யூதாவின் ராஜாவாகிய இசைக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஜனங்களை தேர்ச்சுக்கிறான். ஆபத்து வரும்போது ராஜா என்ன பண்றான்? ஜனங்களை தேற்றுறான். விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறான். பேசினோட ஜனங்கள் அதை விசுவாசித்தாங்க, ஆண்டவரை நம்புறாங்க. அவளுக்குள்ள இருந்த அந்த சனகரிப்பு ராஜாவுக்கு இருந்த பயம் எல்லாம் அவளை விட்டு அந்த நேரத்துல அகற்றப்பட்டு போகுது. 32ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியா ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் என்ன செய்யறாங்க? எதிரி வரான், தேசத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவும் சேர்ந்து என்ன ஒரு காரியம் செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறாங்க, தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க. எதிரிகள் வரும்பொழுது, ஆபத்து வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. இது நிமித்தம் ராஜா எசேக்கியாவும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். என்ன நடக்குது பாருங்க, ஜெபத்திற்கு பதில் உடனடியாக கிடைக்கிறது. ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவ தூதனை அனுப்புகிறார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளின் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினார். அந்த பாலம் இறங்கி இருக்கிற, அந்த லாக்கீஸ்ல பாலம் இறங்கி இருக்கிற அவங்க எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? ஆண்டவர் அழித்து போட்டாரு. சங்காரம் நடந்தது. ஓவர் நைட்ல, ஒரே நைட்ல பாளையத்தில் இறங்கி இருக்கிற எல்லா அந்த யுத்த மனுஷர்களையும், அந்த அசீரியா ராஜாவின் சேனைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? நிர்மூலமாக்கி போட்டார். சனகரை அதை பார்க்கிறான், அதை கேள்விப்படுறான். வந்து பார்த்தோன்னே எப்படி பண்ணான்? செத்த முகமாய் திரும்பி போயிட்டான். எதிரி இவர்களை மேற்கொள்ள வேண்டும் நினைத்தான், அந்த பட்டத்தை முழுவதுமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் நினைத்தான். ஆனால் இவர்கள் வந்து ஏசாயாவும் எசேக்கியாவும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உதவி ஒத்தாசை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அனுப்பினால இந்த எதிரிகள் அவர்கள் வெட்கமடையப்பட்டார்கள். அந்த இடத்தில் அவர்கள் முடிந்து விழுந்து போனார்கள். அங்கே அவன் தன்னுடைய தேவனாகிய கோயிலுக்கு, தங்கள் வழிபடுகின்ற தேவனுடைய கோயிலுக்கு போறான். யாரு? சனகரிப்பு ராஜா. இங்க செத்தகமாய் போயிட்டு தன்னுடைய தேசத்துக்கு போறான். அங்க அவர்கள் கும்பிடும் அந்த தேவனுடைய கோயிலுக்கு உள்ள போறான். உள்ள போகும்போதே அவனுக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. தன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய 2 பேர் எழுந்து இந்த சனகரிப்பை வெட்டிய போட்டாங்க. செத்தே போயிட்டான். எதிரி அழிஞ்சே போயிட்டான். டோட்டலா அழிஞ்சிட்டான். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழுப்பினா எசேக்கியா ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாரு. உதவி ஒத்தாசை ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்த மாத்திரத்தில் என்ன நடந்தது? ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படுத்தது. தேவதூதன் வந்தான். என்ன நடந்தது பாருங்க. அந்த ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் 1,85,000 பேரை சங்கரித்தான். ஓவர் நைட்ல நடக்குதுங்க. எத்தனை தூதன்? ஒரே ஒரு தூதன் எழும்புறான். ஒரு தூதன் எழும்பி அந்த பாளையத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பேரை சங்காரம் பண்ணினான். நீங்க வல்லமையா ஜெபித்தா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தா, ஆண்டோட பிரச்சனம் உங்களை நிரப்பினா நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் முகங்கள் வெட்கமடையாது. நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். 3 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானித்தோம். முதலாவதாக எரிகோ மதில் முன்பதாக வந்து நின்றது. யோசுவா யாரை பார்த்தான்? தேவ தூதனை பார்த்ததுனால என்ன நடந்தது? இந்த இடத்துல எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது. இரண்டாவது காரியமாக ஆசா ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு உகந்த காரியங்களை செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அவனுக்கு விரோதமாக ஏற்பட்டு வந்த அந்த ராஜா என்ன பண்ணான்? சிதறடிக்கப்பட்டு அவன் படைகள் எல்லாம் ஓடி போனாங்க. கர்த்தர் எடுத்து ஜெபிச்சான். கர்த்தர் பதில் கொடுத்தாரு. ஆசாவுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. மூன்றாவதாக எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஆண்டவரத்துல முழங்கால் படைத்து ஜெபிக்கிறாங்க. உதவி ஒத்தாசை ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க விரோதமாக பாளையம் இருக்கிற அந்த ஜனங்களை எல்லாவற்றையும், சனகரிப்பின் ஜனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சங்கரித்து போட்டாரு. ஒரே தேவதூதன் எழும்பி 1,85,000 பேரை அந்த ராத்திரியிலே சங்கரித்தான்.
நீங்க கூட ஜெபிச்சா பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நீங்க ஜெபிப்பீங்களா? இந்த அசிரியா திருச்சபை ஜனங்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் முன்ன என்கிட்ட பேசினாரு, நீ போயிட்டு அந்த இடத்துல விசுவாச வார்த்தைகளை பேசி விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்படி நீ பேசின ஆண்டவர் சொன்னாரு. இப்போ ஆண்டவர் கொடுத்த காரியம் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன். நீ என்ன பண்ணணும்? என்னை நோக்கி கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஒத்தாசம் எடுப்பேன். உங்களுக்குள்ள விசுவாசம் காணப்படணும். நமக்குள்ள விசுவாசம் இருந்தா தான் அது வெளிப்படையாக வெளியரங்கமாக என்ன பண்ணும்? நடக்கும். நீங்க விசுவாசம் இல்லாமல் ஒரு கிரியைகளை செய்தீங்கனாலும் அது உங்களுக்கு வாய்க்காதுங்க. நீங்க என்னதான் பணம் காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம் நினைக்கலாம், எந்த பணம் காசும் உங்களுக்கு உதவிகள் செய்யாது. உயிருக்கு போராடி கொண்டு 2020 இந்த கொரோனா சமயத்துல எவ்வளவு காசு வச்சிருந்தாங்க, எவ்வளவு பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் எவ்வளவு காசு வச்சிருந்தாங்க. ஆனாலும் அந்த காசு பணம் அவங்களுக்கு உதவி செய்யல. அவங்க எல்லாம் மதித்து போனாங்க. தேவ ஜனமே, நீ உயிரோடு கூட இருக்கின்றார், நீ ஜீவனோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்ததுனால, உன்னை நோக்கி பார்த்ததுனால தான் ஆண்டவர் முகங்களை வெக்க முடியாதபடிக்கு சத்ரு தோற்று போய் ஓடும்படிக்காக ஆண்டவர் செய்தார். அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல நீங்க நோக்கி கூப்பிடும்போது, என்னை நோக்கி நீ கூப்பிட்டார், நான் அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். எல்லாரும் ஒரு விசை எப்பொழுது விழுந்தா படிட்டு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, பலனுக்காகவும் பலற்றதுக்காகவும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் தகப்பனே இந்த வேலையில உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தகப்பனே. யாரெல்லாம் உண்மையான விசுவாசத்தோடு உம்மிடமாய் கதறி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீ ஆசீர்வதிக்கும்படிக்காக வேண்டிக் கொள்வது தகப்பனே. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை நீ தரும்படிக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இவங்க எல்லாரும் தகப்பனே ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உதவியும் ஒத்தாசையும் நீ அனுப்பி ஆண்டவரை பாதுகாத்தீரே. அதே போல ஆண்டவரை நீங்க கொடுத்த தகப்பனே. அப்பா, இந்த ஜனங்கள் நோக்கி உண்மை கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, நீங்க ஆண்டவரை உங்களுடைய கிருபையின் பிரச்சனத்தை உங்களுடைய ஆண்டவரை ஒத்தாசையானவரை அனுப்பும்படிக்காக நான் கேட்டுக்கொள்வது தகப்பனே. அப்பா, நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படிக்காக கேட்டுக்கொள்வது தகப்பனே. அப்பா, இதுல அப்பவும் என்னையும் புரியப்பட்டு போகாதவங்க தகப்பனே. அப்பா, மாபிச என்னை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை பெருக செய்யும்படிக்காக வேண்டிக்கொள்வது தகப்பனே. இவளுக்கு விரோதமாக போராடி கொண்டு எல்லா வல்லமையும் இயேசுவின் நாமத்தினால அகையிலே சுட்டெடுக்க தகப்பனே. இவர்களுக்கு விரோதமாக காணப்பட்டிருக்கும் எல்லா சூழ்ச்சிகளும் சோதனையும் தகப்பனே இவர்களால் மிதித்து போடத்தக்க பலத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் தரும்படிக்காக வேண்டிக் கொள்வது தகப்பனே. நீங்க ஆண்டவரை ஜனங்களின் கரங்களை பிடித்து நீங்கள் ஆண்டவரை தூக்கியலுமாய் வேண்டிக் கொள்வது தகப்பனே. இந்த திருச்சபையை எழுப்புதல் மகமை நீங்க போட போறீங்க தகப்பனே. அது பட்சி எறிய போகுது ஆண்டவரை ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்க இந்த ஜனத்தை ஆண்டவரை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் சொன்ன வாசித்து படி தகப்பனே. இந்த ஜனங்களை தகப்பனே நீர் ஏற்படுத்தின ஜனங்கள் இவர்களை ஆண்டவரை உங்கள் ஊழியக்காரர்களாக மாற்றும்படிக்காக வேண்டிக் கொள்வது தகப்பனே. சபை இன்னுமாக தகப்பனே அநேக விசுவாசிகளால் நிரப்பப்படும் தகப்பனே. அப்பா, ஆத்துமாக்களை ஆண்டவரை மந்தையிலே சேர்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்க வந்துள்ள ஒவ்வொருவருக்காக நாம் வேண்டிக் கொள்கிறோம். என்னென்ன நோக்கத்துக்காக, என்னென்ன பாரத்தோடு கூட, என்னென்ன கஷ்டத்தோடு கூட, கவலையோடு கூட, அது வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட துயரத்தோடு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தகப்பனே நீங்கள் ஆறுதலையும் தேர்தலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே தரும்படிக்காக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் கூப்பிட்டால் நீ அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, என்னை ரட்சிங்க தகப்பனே. அப்பா, இந்த ராஜாக்களுக்கு எல்லாம் நீங்க பெரியவரா இருக்கிறீங்க தகப்பனே. வழிநடத்தின ஆண்டவர் எதிரிகளை முடிந்தோடுபடி செய்கிற ஆண்டவரே, எங்களையும் கூட நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்காக வேண்டிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் பிரச்சனை எங்களோடு ஒரு தங்கியிருக்கும்படிக்காக வேண்டிக்கிறோம் தகப்பனே. எங்களை நீங்க ஆட்சி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படிக்காக வேண்டிக்கிறோம் தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் தகப்பனே இந்த சத்தியத்தின் வார்த்தைகள் ஒரு மத்தியிலாண்டவரை கிரியை செய்யும்படிக்காக வேண்டிக்கிறோம் தகப்பனே. நீங்க தகப்பனே விசுவாசத்திலே குன்றி போனாலும் விசுவாசத்தை கொடுத்து நம்முடைய வார்த்தையின் மூலமாக தேற்றும்படிக்காக வேண்டிக்கிறோம் தகப்பனே. அந்த எசேக்கியா ராஜா இந்த ஜனங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து விசுவாச வார்த்தைகளால் தேற்றினானே, அப்படியானவர்களுக்கு ஜனங்களை ஆண்டவரை தேற்றும்படிக்காக வேண்டிக்கிறோம். அவருடைய கவலை கஷ்டம் எல்லாம் அவற்றும் மாறட்டும், மறையட்டும். நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் கேட்கிறோம். இங்குள்ள சபை உபதேச பழனிசாமியும் நாங்கள் ஆண்டவரை சமூகத்தில் தாழ்த்து தகப்பனே. இன்னமாக தகப்பனே நீங்க எடுத்து பயன்படுத்தும்படிக்காக வேண்டிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படிக்காக வேண்டிக்கிறோம் தகப்பனே. ஆயிரக்காக செப்பின தகப்பனே நீங்க அவரை ஆசீர்வதிக்கும்படிக்காக வேண்டிக்கிறோம். சபை விசுவாசிகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்காக வேண்டிக்கிறோம் தகப்பனே. நீங்க பெரிய காரியங்களை செய்யும் தகப்பனே. நீங்க எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சில துதிகரமாக யாவும் செலுத்துகிறோம். இப்ப நாமத்தை கேட்கிறோம் எங்கள் ஜீவ நலத்திலாக. ஆமென்.